ஹாய் கிட்ஸ், எப்படி இருக்கே? ஆச்சு ராமாயணம் முடிய போகிறது. எண்டுக்கு வந்துட்டோம். நம்ம யுத்த காண்டம் தான் கடைசி காண்டம். இதுக்கு முன்னால் என்னது? சுந்தரகாண்டம். சுந்தரகாண்டத்தில் என்ன பார்த்தோம்? அது வந்து ரொம்ப முக்கியமான காண்டம். ஏன் அது முக்கியமான காண்டம்? யாராவது சொல்லுங்க. கரெக்டு. சொல்லு. என்ன என்ன முக்கியம்? கரெக்டு. ஆஞ்சநேயர் சீத்தையை போய் பார்த்துடுறாரு. இத்தனை நாளாக அவளுக்கு வந்து சீத்தை எங்கே இருக்காளா, உயிரோடு இருக்காளா, எதுவுமே தெரியாமல் இருந்தது. இப்போ ஆஞ்சநேயர் கடலை தாண்டி சீத்தையை பார்த்து அவள்கிட்ட அவள் சேஃபாக இருக்கான்னு புரிஞ்சுட்டு ராமர் கொடுத்த மோதிரத்தையும் கொடுத்துட்டோம். அவளுக்கு தைரியம் சொல்லி அசோகவனத்தெல்லாம் அழித்து ராவணன்ட்டையும் போய் பேசி எல்லாம் பண்ணிட்டோம். அப்புறம் அவள் கொடுத்த சூடாமணியை கொண்டு வந்து இங்கே ராமர்கிட்டையும் கொடுத்து, அங்கே சீத்தை உனக்காக காத்துட்டுருக்கா, அடுத்த கட்டம் நம்ம என்ன பண்ணணும், போய் எல்லோரும் சண்டை போட்டு ஜெயிக்கணும் அப்படின்னு அவர் சொல்லலை. அவர் என்ன சொல்கிறார்? சீத்தை வந்து உனக்காக காத்துட்டுருக்கா அப்படிங்கிறதான் சொல்லி முடிக்கிறார். ஸோ இப்போ எல்லோரும் இப்போ ராமர், லக்ஷ்மணர், சுக்ரீவன், ஜாம்பவான் எல்லோரும் கலந்து, அங்கதன் எல்லோரும் கலந்து பேசுகிறா. அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன எடுக்கணும் அப்படின்னு. என்னென்னா ஆச்சு, இனிமேல் நம்ம ராவணனோட போய் அவள் சீத்தை அங்கே இருக்கான்னு தெரிஞ்சுருத்தோம். அவள் 2 மாதம் தான் டைம் கொடுத்துருக்கா, அதுக்குள்ளே வந்து ராமர் என்னை கூட்டின்னு போனோன்னு. அதனால் நம்ம போய் ராவணனோடு சண்டை போட்டு அவனை ஜெயிச்சு சீத்தையை கூட்டின்னு வரணும் அப்படின்னு ராமர், லக்ஷ்மணர், சுக்ரீவன் எல்லாரும் அந்த சேது கடற்கரைக்கு வந்துடுறான். வந்தவுடனேயும் நடுவில் இப்போ பெரிய கடல் இருக்குது. இப்போ இந்த கடலை தாண்டினா தான் லங்கைக்கு போக முடியும். அப்போ எப்படி தாண்டுறது அப்படின்னா, அதுக்கு ஒரு பிரிட்ஜ் கட்டணும் இல்லையா, ஒரு பாலம் கட்டணும். அதனால் அது வரைக்கும் அவள் என்ன பண்ணுறா, சரி பாலம் கட்டலாம் அப்படின்னு அவள் முதல்ல ராமர் என்ன பண்ணுற, சமுத்திரராஜனை நம்ம வேண்டிக்கணும். நாங்கள் வந்து பாலம் கட்ட போகிறோம், அதனால் நீ வந்து ரொம்ப அலை அடிக்காத, ரொம்ப சாஃப்டாக கொஞ்சம் இதுவாக அலை இல்லாமல் அமைதியாக இரு அப்படின்னு சமுத்திரராஜனை வேண்டிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு 3 நாள் உபவாசம் இருந்து வேண்டிக்கிறார். ஆனால் சமுத்திரராஜன் அவரை கேட்கல, அவர் பாட்டுக்கு அலை பெருசாக வந்துட்டே தான் இருக்கு. அப்போ ராமர் கோவம் வந்துடுறது. பாரு, நம்ம வேண்டின்னு இந்த சமுத்திரராஜன் கேட்கல, பாரு என்னோட அம்பை போட்டு அதை நான் அடக்கிறேன் அப்படின்னு அம்பை எடுத்து அப்படி போடுறார். அப்போ உடனே சமுத்திரராஜன் எழுந்து வந்து ராமரை நமஸ்காரம் பண்ணுறார். பண்ணிவிட்டு, ராமா உனக்கு தெரியாதது இல்லை, நான் வந்து கடல், சமுத்திரம்னா என்ன பண்ணணும், அது அலை அடிக்கணும். அதனால் கடல் வந்து பொங்கத்தான் பொங்கணும். கடலில் வந்து நிறைய பெரிய பெரிய ஜீவராசிகள்லாம் இருக்குது, திமிங்கலெல்லாம் பெரிய மீன்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் வாழணும். அப்போ நான் அந்த அலையெல்லாம் நான் இருந்ததுனா தான் அந்த மீன்கள்லாம் வாழ முடியும். அதனால் எனக்கு உட்பட்ட தர்மத்தை தான் நான் பண்ணினேன். அதனால் நீ வந்து இனிமேல் அதனால் இதுக்காக நீ கோச்சிக்காத. நான் வந்து நீங்கள் வந்து நீங்கள் பாலம் கட்டுங்கோ, மரம் கல் எல்லாத்தையும் கொண்டு வந்து பாலத்தை கட்டுங்கோ, நான் வந்து உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன், அதெல்லாம் அந்த வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். அதெல்லாம் உறுதியாக இருக்கிறபடி நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ இந்த வானரங்களில் நலன், நீலன் அப்படின்னு 2 பேர் இருக்கா. அந்த நலன் நீலனுக்கும் அவன் 2 பேருக்கும் ஒரு சாபம் கிடச்சது சின்ன வயசில். அவள் சின்ன வயசில் என்ன பண்ணா, ரொம்ப நாட்டியாக இருப்பாள். அங்கே இருக்கிற ரிஷிகளோட சாமான்களெல்லாம் கொண்டு போய் கடலில் தூக்கி போட்டுருவாள் எல்லாத்தையும். அவன் அந்த ரிஷிகள் உடனே தூக்கின்னு வரணும், சில சமயம் தொலைஞ்சு போயிடும், கிடைக்காத. அப்போ அந்த ரிஷி வந்து ஒரு ரிஷி எதுவும் சாபம் கொடுத்துட்டார், நீங்கள் இனிமேல் எதை கடலில் தூக்கி போட்டாலும் அது மூழ்கி போகாது, அது முதக்கும் அப்படின்னு. ஏன்னா அவன் மூழ்கி போயிடான். ஒரு தடவையும் அவன் ஒன்று இவளோட சாமான்கள் வச்சுருப்பா, கமண்டலம் வச்சுருப்பா, என்னெல்லாம் நிறைய வச்சுருப்பா. அதை கொண்டு போய் இந்த நல்ல நீளனும் கடலில் வீசி எறிஞ்சிட்டா கடலில் மூழ்கி போயிடும். சில சமயம் எதிர்த்துண்டு வரும், நம்ம நிறைய மூழ்கி போனால் அவள் திருப்பி மறுபடியும் தேடணும் அதை. அதனால் அவள் என்ன பண்ணுறா, நீங்கள் இனிமேல் எதை தூக்கி போட்டாலும் அது வந்து கடலில் மூழ்காது, முதக்கும் அப்படின்னு சொல்லிடுறா. அதனால் அந்த நலனும் நீளனும் தூக்கி போட்டாலும் என்ன ஆகும், அது வந்து அப்படியே முதக்கும் அந்த பொருள். அது உடனே இவாள் போய் ஈஸியாக அவள் எடுத்துன்னு வந்துடுவாள். இப்போ அந்த சாபமே ஒரு வரமாய் இவாளுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு. எப்படின்னு கேட்டால், எல்லா இந்த வானரங்கள்லாம் வந்து மரம் கல் பாறை எல்லாத்தையும் கொண்டு வந்து அந்த நலன் கையிலையும் நீலன் கையிலையும் கொடுக்கும். அவள் 2 பேரும் தூக்கி அவள் அப்படி போடுவாள். போட்டோடனே அது அப்படியே ஃப்ளோட் ஆகும். அப்படியே அந்த ஃப்ளோட் ஆகிற அந்த இதையோ அந்த கல்லையை பாறையெல்லாம் வச்சு ஒரு ஃப்ளோட்டிங் பிரிட்ஜ் மாதிரி அப்படியே கட்டிட்டா. இப்போ உங்களுக்கு சந்தேகம் வரும், ஃப்ளோட்டிங் பிரிட்ஜுனா ஒரு முதக்கிறதுனா அதில் நம்ம காலை வச்சா தண்ணியில் ஒரு கல் முதந்துட்டுருக்கு, அது மேலே நீ காலை வச்சா அது என்ன ஆகும், அந்த இப்படி அமுங்கும்.
நடக்கிறது உனக்கு கான்ஃபிடென்ட்டாக நம்ம நடக்க முடியாது. அந்த மாதிரி எப்படி இருக்கும் அப்படின்னா, அவள் என்ன பண்ணா, அது முதக்கும் அதை வந்து அப்புறம் இழுத்து கட்டி அதுக்கு அந்த மாதிரி வச்சுட்டா. ஏன்னா ஃபுல்லாக ஏன்னா கடலோட எவ்வளோ டீப்புன்னு நமக்கு தெரியாது. அதனால் இவள் வந்து கடல் மேலே இவள் கல்லை தூக்கி போடுவா. அதெல்லாம் பைண்ட் பண்ணி அதுக்கு ஒரு டெக்னாலஜி. இப்போ கூட நீங்கள் அந்தமானில் போனீங்கன்னா ஃபைபர்லேயே ஃப்ளோட்டிங் பிரிட்ஜ் இருக்குது. அந்த பிரிட்ஜில் ஈவன் கார்லாம் கூட போகலாம். அந்த மாதிரி ஃப்ளோட்டிங் பிரிட்ஜ் இப்போ நம்ம பார்க்குறோம். அதான் அந்த காலத்திலேயே அவள் கட்டியிருக்கா ஃப்ளோட்டிங் பிரிட்ஜ். கட்டி முடித்ததுக்கப்புறம் அவள்லாம் போய் சரி ராவணன்ட்ட போய் அப்போ நம்ம எடுத்த எடுப்பில் போய் ஒரு திடீர்னு சண்டை போட ஆரம்பிக்க மாட்டாள். அவன் தண்ட ஒரு தூதனை அனுப்புவான். அங்கதனை வாலியோட புள்ள அங்கதன் இருக்கா இல்லையா, அவனை தூதன் அனுப்புகிறான் ராவணன் கிட்ட அனுப்பிச்ச உடனேயும் அவன் போய் சொல்கிறான், இந்த மாதிரி இப்போ ராமர் இல்லை சுக்ரீவன் எல்லோரும் வந்தாச்சு, நாங்கள்லாம் இருக்கோம், நீ இது உனக்கு லாஸ்ட்டு சான்ஸ் நாங்கள் கொடுக்குறோம், நீ வந்து சீத்தையை திருப்பி கொடுத்துரும், நாங்கள் ஒன்றும் பண்ண மாட்டோம், விட்டுருவோம் அப்படின்னு சொல்கிறான். உடனே ராவணனுக்கு அது ரொம்ப அவமானமாயிடுறது. அவன் வந்து நான் என்ன இவ்வளோ தூரம் வந்து நான் விட்டு கொடுக்குறதா, அதெல்லாம் முடியாதுன்னு அவனை திருப்பி அமுச்சுடுறான். அதெல்லாம் முடியாது, நாங்கள் சண்டை போடுறோம் போ அப்படின்னு சொல்லி அமுச்சுடுறான். அதுக்கு நடுவில் ராவணன் வந்து அவனோட மினிஸ்டர்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு அவள்லாம் டிஸ்கஸ் பண்ணுறான், என்ன பண்ணுறது. இப்போ நம்ம என்னவோ நினச்சோம் அந்த ராமன் லக்ஷ்மணன்லாம் ஏதோ சாதாரண மனுஷான்னு, ஆனால் அவன் சுக்ரீவனெல்லாம் சேர்த்துட்டு வானர படைகளோடு எவ்வளோ வந்துட்டாங்க, நம்ம இப்போ என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது ராவணனோட தம்பி விபீஷணன் இருப்பார் இல்லையா, அவர் கொஞ்சம் நல்லவர். அவர் எழுந்து ஒரு விஷயம் சொல்கிறார். ஆனால் பாக்கி மினிஸ்டர்ஸ் எல்லாரும் என்ன சொல்கிறா, அதெல்லாம் நம்ம கவலைப்பட வேண்டாம், நமக்கு என்ன, நாங்கள்லாம் இருக்கோம், நம்ம ஜம்முன்னு சண்டை போட்டு ஜெயிக்கலாம். இவன் இந்த ராமன்லாம் என்ன, நீங்கள் எப்பேற்பட்ட ஆள், நீங்கள் நவகிரகங்களையும் நீங்கள் படியாக போட்டுன்றவர், தேவேந்திரனே உங்களை கண்டா பயப்படுவான், நீங்கள் எதுக்கு பயப்படுறீங்க, நாங்கள்லாம் இருக்கோம், வி ஆர் ஸ்ட்ராங் அப்படிங்கிறான். இந்திரஜித் சொல்கிறான், நம்மளாம் ஜெயிச்சுடலாம்ப்பா, நீ கவலைப்படாதங்கிறான். அப்போது விபீஷணன் மட்டும் எழுந்துட்டு வேண்டாம் அப்படின்னு சொன்னான். என்ன சொன்னான் அப்படின்னு, ஏன் சொன்னான் வேண்டான்னு அப்படிங்கிறது அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்.